ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மை உறவில் 10வது அத்தியாயம். அத்தியாயத்தின் தலைப்பு பூரணத்தின் வைபவம். 19வது ஸ்லோகம் படிக்க இருக்கும். ஸ்ரீ பகவான் வாச்ச ஹந்ததே கதயிஷ்யாமி திவ்யாசாத்மா விபூதயः பிரதான்யதः குரு ஸ்ரேஷ்ட நாஸ்யந்தோ விஸ்தரஸ்ய மே. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், அப்படியே ஆகட்டும். நான் எனது தெய்வீகமான தோற்றங்களை பற்றி உனக்கு கூறுகின்றேன். ஆனால் நான் முக்கியமானவற்றை மட்டுமே கூறப்போகின்றேன். ஏனெனில் அர்ஜுனா, எனது வைபவங்களோ எல்லையற்றவை. பொருளுரை. கிருஷ்ணரது சிறப்பையும் அவரது வைபவங்களையும் அளவிடுவது சாத்தியமல்ல. ஜீவாத்மாவின் புலன்கள் எல்லைக்கு உட்பட்டவை. கிருஷ்ணருடைய செயல்கள் முழுமையாக புரிந்து கொள்ள இவை அனுமதிப்பதில்லை. இருப்பினும் பக்தர்கள் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றனர். ஆனால் வாழ்வின் ஏதோ ஒரு நிலையில் அல்லது வருங்காலத்தில் கிருஷ்ணரை முழுமையாக புரிந்து கொள்ளலாம் என்ற கருத்துடன் அல்ல. மாறாக கிருஷ்ணரை பற்றிய அனைத்து விஷயங்களும் ஆனந்தம் தருபவையாக இருப்பதால் அவை பக்தர்களுக்கு அமிர்தத்தை போன்று தோன்றுகின்றன. இவ்வாறாக பக்தர்கள் அவற்றை அனுபவிக்கின்றனர். கிருஷ்ணரது வைபவங்களையும் அவரது பலதரப்பட்ட சக்திகளையும் பற்றி உரையாடுவதில் தூய பக்தர்கள் தெய்வீக ஆனந்தத்தை அடைகின்றனர். எனவே அவற்றை கேட்கவும் விவாதிக்கவும் அவர்கள் விரும்புகின்றனர். தனது வைபவங்களின் எல்லைகளை ஜீவாத்மாக்களால் புரிந்து கொள்ள முடியாது என்பது கிருஷ்ணருக்கு தெரியும். எனவே அவர் தனது பல்வேறு சக்திகளுள் முக்கியமான தோற்றங்களை பற்றி மட்டும் கூறுவதற்கு ஒப்புக்கொண்டார். பிரதான்யதா, பிரதானமான, முக்கியமான எனும் சொல் மிகவும் முக்கியமானதாகும். ஏனெனில் பரமபுருஷரின் முக்கிய விளக்கங்களில் சிலவற்றை மட்டுமே நாம் புரிந்து கொள்ள முடியும். அவரது தன்மைகள் எல்லையற்றதாயிற்றே. அவற்றை முழுமையாக புரிந்து கொள்வது சாத்தியமல்ல. இப்பதத்தில் உள்ள விபூதி எனும் சொல் இந்த முழு படைப்பினை கட்டுப்படுத்தக்கூடிய பகவானின் வைபவங்களை குறிக்கின்றது. விபூதி என்பது தன்னிகரற்ற வைபவங்களை குறிக்கக்கூடியது என்று அமரகோஷ அகராதியில் சொல்லப்பட்டுள்ளது. முழுமுதற் கடவுளின் தன்னிகரற்ற வைபவங்களையோ அவரது தெய்வீக சக்தியின் தோற்றங்களையோ அருவவாதியினால் புரிந்து கொள்ள முடியாது. ஜட உலகம் மற்றும் ஆன்மீக உலகம் இரண்டை தோற்றத்திலும் அவரது சக்திகள் பறந்து காணப்படுகின்றன. இனி சாதாரண மனிதனால் எவற்றை நேரடியாக அறிய முடியுமோ அவற்றை கிருஷ்ணர் விவரிக்கின்றார். இவ்வாறாக அவரது பலதரப்பட்ட சக்திகளின் ஒரு பகுதி இங்கே விளக்கப்படுகின்றது. नमो ओम विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामी नामिने। नमो ओम विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। श्री भगवान वाच हंदते कतेष्यामि दिव्याशात्म विभूतय प्रधान्यतः कुरुश्रेष्ठ नास्त्यन्तो विस्तरस्य मे. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், அப்படியே ஆகட்டும். நான் எனது தெய்வீகமான தோற்றங்களை பற்றி உனக்கு கூறுகின்றேன். ஆனால் நான் முக்கியமானவற்றை மட்டுமே கூறப்போகின்றேன். ஏனெனில் அர்ஜுனா, எனது வைபவங்களோ எல்லையற்றவை. ஹரே கிருஷ்ணா.
முதல்ல எல்லாரையும் வரவேற்கிறோம் இந்த சத்சங்க நிகழ்ச்சிக்கு. இங்க வாரந்தோறும் நம்ம பகவத்கீதையில இருந்து பகவானுடைய உபதேசங்களை ஒன்னோ அல்லது 2 ஸ்லோகங்கள் படிச்சு நம்ம அதை கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு 10வது அத்தியாயத்துல இந்த 19வது ஸ்லோகம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இது பகவான் வாட்ச அப்படின்னு இருக்கிறதுனால இது சாட்சாத் கிருஷ்ணரே பேசக்கூடிய ஸ்லோகம்ன்றது தெளிவான ஒரு விஷயம். ஆனால் இந்த ஸ்லோகத்தை பற்றி நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஸ்லோகத்துல பகவான் எப்படி தொடங்குறார், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி தொடங்குறார். அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏதோ பேசிட்டு இருக்காங்க, அதனுடைய தொடர்ச்சியா இங்க பகவான் ஒரு பதிலை சொல்லிட்டு இருக்கிறார். அப்போ என்ன கேட்கப்பட்டது அப்படின்றத தெரிஞ்சதுன்னா நமக்கு இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கிறது இன்னும் சுலபமா இருக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல 18வது ஸ்லோகத்துல அர்ஜுனன் கேட்கிறான், ஜனார்தனா, உனது வைபவங்களின் யோக சக்தியை பற்றி தயவு செய்து விவரமாக கூறவும். உம்மை பற்றி கேட்பதில் நான் ஒருபோதும் நிறைவடைவதில்லை. ஏனெனில் உம்மை பற்றி அதிகமாக கேட்கும் போது உமது வார்த்தைகளின் அமிர்தத்தை நான் அதிகமாக சுவைக்க விரும்புகிறேன். சோ அர்ஜுனன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பகவானுடைய நித்தியமான சேவகர்கள்ல ஒருத்தர். வைகுண்டத்துல பகவானோட இந்த நித்தியமான உறவுல இருக்கக்கூடியவர். இதே பகவத்கீதையில 4வது அத்தியாயத்திலே பார்த்தோம், கிருஷ்ணர் இந்த பகவத்கீதை ஞானத்தை பல கோடி வருடங்களுக்கு முன்பு சூரிய தேவனான விவஸ்வானுக்கு உபதேசிச்சேன்னு சொல்றார். இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவா நவமைகவே ஆம் அவ்யயம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லும் போது அர்ஜுனனுக்கு ஒரு கேள்வி எழுது. கிருஷ்ணா, நீங்களும் நானும் ஒரே வயது உடையவர்கள், சிறு வயதுல இருந்து ஒன்னா வளர்ந்திருக்கோம், ஒன்னா விளையாடி இருக்கோம். ஹே கிருஷ்ணா யாதவா அப்படின்னு சொல்லிலாம் கூப்பிட்டுருக்கேன், ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி நான் சூரிய தேவனான விவஸ்வானுக்கு உபதேசிச்சேன்னு சொல்றீங்களே, ஆனா நமக்கு 2 பேருக்கு ஒரே வயசுதான், இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? கேள்வி எழுமா இல்லையா? உங்க நண்பர் உங்களோட ஒத்த வயதுல இருக்கிற ஒருத்தர் 300 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த ஊருக்கு போனோமா, அங்க இதெல்லாம் நடந்தது அப்படின்னு யாராவது சொன்னா யாருக்கு அதுல பூ சுத்துற கேட்போமா இல்லையா? ஏன்னா இப்ப உங்களுக்கு அவருக்கும் ஒரே வயசு தான். எப்படி போய் 300 வருஷத்துக்கு முன்னாடி என்னமோ நடந்துச்சா, இவருக்கு ஞாபகம் இருக்கா, இவர் ஏதோ சொல்றாரு, ஏதோ கதை சுத்துறாரு அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் இல்லையா? ஆனா அர்ஜுனன் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லல, இதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்கிறான். ஏன்னா அவன் பக்தன், பகவான் சொல்ற வார்த்தைகள்ல நம்பிக்கை இல்லாம கிடையாது. இன்னைக்கு நாஸ்திகவாதிகள்கிட்ட இந்த ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா, பாத்தீங்களா இதெல்லாம் வெறும் கதை, கற்பனை கதை. ஹிந்து மித்தாலஜி அப்படின்னு ஒரு வார்த்தை ஆங்கிலத்துல பயன்படுத்துவாங்க. இது ஹிந்து மதத்துல இருக்கக்கூடிய கற்பனை கதைகள். எது? ராமாயணம் கற்பனை கதையா, மகாபாரதம் கற்பனை கதையா, பகவத்கீதை கற்பனையா, இந்த மாதிரி சாஸ்திரங்கள் எல்லாமே கற்பனைன்னு ஒரு வார்த்தையில சொல்லிடுறாங்க. ஏன்னா இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு இங்க இருக்கிற இந்த சின்ன மூளையை வச்சுக்கிட்டு அவங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா முடியாது. இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும்னா அர்ஜுனன் எப்படி கிருஷ்ணரை அணுகிறானோ அந்த மாதிரி நம்ம அணுகணும். அப்போ நமக்கு புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் இப்ப 10வது அத்தியாயம் வரைக்கும் அர்ஜுனன் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பகவான் பதில் சொல்லிட்டே வர்றார். இப்ப இங்க பகவானுடைய வைபவங்களை விவரிக்க சொல்லி கேட்கிறான். பகவான் சொல்றார், எல்லாத்தையும் உன்னால புரிஞ்சுக்க முடியாது, இருந்தாலும் நான் கொஞ்சமா சொல்றேன், முக்கியமானதை மட்டும் சொல்றேன். பிரதானியதா, முக்கியமான சிலதை மட்டும், பிரதானமான சிலதை மட்டும் நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? புரிஞ்சுக்க முடியாதுன்னா யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது, எப்பவுமே புரிஞ்சுக்க முடியாதுன்றது அர்த்தம் கிடையாது. ஆனால் என்ன வழிமுறை கொடுத்திருக்கோ அந்த வழிமுறையை பின்பற்றி நம்ம செயல்படும் பட்சத்துல பகவானுடைய கருணையால
நம்மால எவ்வளவு புரிஞ்சுக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு பகவான் நமக்கு அவரை வெளிப்படுத்துறாரு. சோ அதனால அர்ஜுனன் அப்படி கேட்ட உடனே பகவான் என்ன சொன்னா, நீயும் நானும் ஒன்னாதான் இருக்கோம் எப்பவுமே. இப்ப எப்படி நீ என்னுடைய நண்பனா என்னுடைய பக்தனா என் முன்னாடி நின்று கேள்வி கேட்டுட்டு இருக்கோ, இதே மாதிரி அப்பவும் இருந்த. எப்போ பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி சூரிய தேவனான கவ்யாசானுக்கு நான் உபதேசம் பண்ணும் போது. ஆனா நீ எல்லாத்தையும் மறந்துட்ட, நான் மறக்கல. பகுனுமேவி அத்தீத்தானி, பல பல ஜென்மங்களா நம்ம எப்பவும் ஒன்னாதான் இருக்கிறோம். ஆனா நீ எல்லாத்தையும் மறந்துட்ட, நான் மறக்கவே இல்லை. நான் திரிகால கிரகி, முக்காலத்தையும் அறிந்தவன். எனக்கு பழசுன்றது எதுவும் கிடையாது. தெரியாதது எதிர்காலத்துல நடக்க போறதுன்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாமே தெரிஞ்சோம். ஏன்னா ஆனா ஜீவாத்மாவான நமக்கு அப்படி கிடையாது. அதுதான் பகவானுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். அதுக்கப்புறம் அர்ஜுனனுக்கு அதை எளிதியா புரிஞ்சிருச்சு. ஆமா, நான் ஒரு அணு ஆத்மா, நான் பகவான் கிடையாது, நான் முக்காலத்தையும் உணர்ந்தவன் கிடையாது. அப்போ எனக்கு எல்லாம் மறந்து போச்சுன்றார். எத்தனையோ விஷயங்கள் நம்ம மறந்து போயிடுறோம் இல்லையா? போன வாரம் சனிக்கிழமை காலையில என்ன சாப்பிட்டீங்க? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? தினமும் இட்லி சாப்பிட்றவங்களா இருந்தா அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. நிறைய பேர் அப்படி ஒரு பழக்கம் வச்சிருக்காங்க. பட் ஏன்னா மாத்தி மாத்தி சாப்பிட்றங்க. இப்ப எங்க ஆசிரமத்துல எல்லாம் அப்படி கிடையாது. தினமும் ஒரே ஐட்டம்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு கிச்சடி இருக்கும், ஒரு நாளைக்கு தக்காளி சாதம் இருக்கும், ஒரு நாளைக்கு இட்லி இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சாதம் சமைக்கிற பக்தர் என்ன மூட்ல இருக்கிறவரோ என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு அவர் சமைப்பார். ஒன்றும் பிக்சர் கிடையாது. என்ன கேட்டாலாம் சொல்ல தெரியாது. 3 நாளைக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டேன்னு கேட்டா கூட எனக்கு சொல்ல தெரியாது, மறந்து போயிடுறது. எத்தனையோ விஷயங்கள் நமக்கு மறந்து போயிடுது இல்லையா? 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்ல வாயை எடுத்திருப்போம், இடையில வேற ஏதோ ஒரு வார்த்தை யாராவது குறுக்கிட்டாங்கன்னா அதை மறந்து போயிடும். உடனே எதுவும் சொல்ல ஆனா மறந்து போச்சே. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி அனுபவம் இருக்கா? ஸோ மறதின்றது நமக்கு இருக்கிற ஒரு விஷயம், பகவானுக்கு இருக்கிற விஷயம் கிடையாது. அதனால அர்ஜுனன் ஓ அப்படியா? சோ அப்போ பகவான் சொல்ற சகாலேன மகதா, இந்த பகவத்கீதை ஞானம் அப்போ சூரிய தேவனுக்கு நான் உபதேசம் பண்ணியிருந்தா கூட காலப்போக்குல, காலம் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி கொண்டது. காலம் எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது. என்னதான் நீங்க பெயர், புகழ், பதவி, சொத்து, உறவுகள், நட்பு, அன்பு, இந்த மாதிரி நீங்க இந்த பௌத்திக ரீதியா எவ்வளவு எதை சேர்த்து வச்சிருந்தாலும் மரணம் அப்படின்னு ஒண்ணு வரும்போது எல்லாமே மொத்தமா முடிஞ்சு போயிடும், எதுவும் கூட இருக்காது. அப்போ அந்த மரணம்ன்றது என்ன? காலோஸ்மி. இதே பகவத்கீதையில அடுத்த அத்தியாயத்துல 11வது அத்தியாயம் வரும்போது பகவான் சொல்றார், நானே அந்த காலம். மிருத்யு சர்வஹர சாகம். மிருத்யுன்னா மரணம், நானே அந்த மரணம் அப்படிங்கிறார். மரண ரூபத்துல பகவான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறார். இப்போ பகவானுடைய பக்தனாக இருக்கும் பட்சத்துல அவன் அப்படியே இருக்கான், அவனுக்கு இழப்புன்றது எதுவுமே கிடையாது. ஆனா பகவானுக்கு எதிராக பகவானுடைய உடைமைகள், பகவானுடைய சொத்துக்கள், பகவானுடைய படைப்புல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்னதுன்னு பட்டா போட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் பதிவு பண்ணி சேர்த்து வச்சுட்டே போறான் பாத்தீங்களா? அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும். அவனுக்கு எதுவும் சொந்தம்ன்றது இருக்க முடியாது. சில பிரபுபாதர் அழகா ஒரு உதாரணம் சொல்றார். பிரகலாதர் 5 வயது சிறுவன். அவனுடைய தந்தை ஹிரண்யகசிபு மிகப்பெரிய அசுரன். மிகப்பெரிய அசுரன்னா சும்மா நம்மளாலாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவன். உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்தான். பூர் புவ ஸ்வ, உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்தான்.
அப்படின்னா தேவர்கள் எல்லாம் அப்படி கை கட்டி அவன் முன்னாடி நடுங்கிட்டு இருந்தாங்க. அவனுடைய கட்டளை நிறைவேற்றுறதுக்கு தயாரா காத்துட்டு இருந்தாங்க. நம்மள தேவர்களை பார்க்க கூட முடியாது, எங்க நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றது. அப்ப ஹிரண்யகசிபு எவ்வளவு சக்தி வாய்ந்தவனா இருந்திருப்பான், யோசிச்சு பாருங்க. தேவர்கள் அப்படின்னா இந்த பூமியில இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை தரத்தை விட பல 1000 மடங்கு அதிகமான உயர்ந்த வாழ்க்கை தரத்தோட வாழக்கூடியவங்க. நீண்ட ஆயுள் அவங்களுக்கு இருக்கு. அங்க இருக்கக்கூடியவங்க ரொம்ப அழகானவங்க, ரொம்ப இனிமையான வார்த்தைகள் பேசுவாங்க, இனிமையான நடனம், இனிமையான இசை, எல்லாமே பல 1000 மடங்கு உயர்ந்ததாக இருக்கு இங்க இருக்கிறத காட்டிலும். அவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த தேவர்கள் எல்லாம் கூட ஹிரண்யகசிபுவோட கட்டுப்பாட்டுல இருந்தாங்க. அவன் என்ன நினைச்சான், நான் தான் இறைவன், நான் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறேன், எல்லாமே என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. பிரகலாதன்ட்டு அதுதானே கேட்டான், எங்கடா உன்னுடைய இறைவன்? எல்லா இடத்துலயும் இருக்காரு, இந்த தூண்ல இருக்கான, அந்த தூண்ல இருக்கான. பிரகலாதர் சொல்றார், ஆமா, இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறார், அவர் இந்த தூண்ல இருக்கிறார். சோ அப்போ எல்லாமே என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தான் அந்த ஹிரண்யகசிபு. நரசிம்மர் வந்த ஒரு 2 வினாடியில, கொஞ்ச நேரத்துல எல்லாமே இல்லாம போச்சு இல்லையா? எதுவுமே அதுக்கப்புறம் அவங்க கூட வந்து உதவி பண்ண முடிஞ்சதா? யாரும் வரல, எதுவும் வரல. அவன் மட்டும் இல்ல, அவனை சுத்தி இருந்த அத்தனை அசுரர்களும் எல்லாமே காலியானாங்க கொஞ்ச நேரத்துல. ஆனா பிரகலாதர் எல்லாம் இறைவனுடையது அப்படின்றத மிக தெளிவா புரிஞ்சிருந்தான். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம்னு உபநிஷத் சொல்லுது. சோ பிரகலாதர் மிக தெளிவா புரிஞ்சிருந்தார். இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய செல்வந்தர்கள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், இவங்க எல்லாம் பல கோடிக்கணக்கில், ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் சேர்த்து வைக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அதை வச்சு இன்னும் மோசமான காரியங்கள்ல தான் ஈடுபட்டு இருக்காங்க. அதை வச்சு ஏதோ புண்ணியத்தின் காரணமா நமக்கு வந்திருக்கு, இதை வச்சு நம்ம ஒழுக்கமா நல்ல முறையில வாழலாம்னு யாரும் நினைக்கிறது இல்லை. அந்த பணத்தை வந்து எப்படி அதர்மத்தின்படி வாழ்றது, அந்த அதர்மத்தின்படி இன்னும் எப்படி சொத்து சேர்க்கிறது, அப்படிதான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிதான் நம்ம அனுபவப்பட்டு இருக்கோம். ஆனா பிரகலாதர், என்னுடைய அப்பா உலகத்தையும் கட்டுப்படுத்தினவர் ஆச்சே, அப்பா சொல்றபடி கேட்டா நமக்கு எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுக்கு, அப்பாவுக்கு அப்புறம் நம்ம தானே, நம்ம கட்டுப்பாட்டுல வந்துடும் அப்படின்னு நினைச்சுக்கல. ஏன்னா பிரகலாதர் பக்தர். பிரகலாதருக்கு தெரியும், என்னதான் நம்ம கட்டுப்பாட்டுல இருந்தாலும் எல்லாமே காலப்போக்குல அழியக்கூடிய விஷயம். மரணம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா எல்லாம் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்றது பிரகலாதருக்கு தெளிவாக தெரிஞ்சிருந்தது. அதனால பிரகலாதருக்கு இழப்புன்றது ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு மாறாக அவருக்கு மிகப்பெரிய பலன் கிடைச்சது. பகவானே நேரில் வந்து உனக்கு என்ன வர வேணும் கேட்கிறார். அப்ப கூட எனக்கு என்ன வர வேணும், எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை, எப்பவும் உங்களுடைய நினைவிலே இருக்கேன், எனக்கு ஒரு பயமும் கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது, எப்பவும் நான் ஆனந்தமா இருக்கேன். பகவானுடைய ஸ்மரணத்துல இருக்கிறதுனால நான் எப்பவும் ஆனந்தமா இருக்கின்றார். பிரபுபாதர் இந்த பொருளுரையில கூட சொல்றார், பகவானுடைய பக்தர்கள் எப்பவும் பகவானை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறதுலதான் விருப்பம் கொள்றாங்க. இதுக்கு முன்னாடி இதே அத்தியாயத்துல பார்த்தோம், சத்துரு ஸ்லோகத்துல, வைஷ்ணவர்கள் அப்படின்னா மகாத்மான சுமா பார்த்த தெய்வீம் பிரகிருதி மாஸ்ரிதா, அவங்க வந்து தெய்வீக இயற்கையின் கட்டுப்பாட்டுல இருக்காங்க. அவங்க வந்து கதையந்தஷ மாம் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச, அவங்க எப்பவும் ஆனந்தமா இருக்காங்க. ஏன்னா பகவானுடைய நாமத்தை சொல்றதுலயும், பகவானுடைய கதைகளை, பகவானுடைய பெருமைகளை பேசுறதுலயும் கேட்கறதுலயும் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் மாதிரி சினிமா, அரசியல், கிரிக்கெட், அது இதுன்னு அர்த்தமில்லாத விஷயங்கள்ல அவங்க ஈடுபடுறது கிடையாது.
இப்ப இதெல்லாம் மக்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிலர் எல்லாம் பைத்தியமா இருக்காங்க. சினிமா நட்சத்திரங்கள்ல நான் மிகப்பெரிய ஃபேன், இவர் சூப்பர் ஸ்டாரோட ஃபேன், அவரோட ஃபேன், இவரோட ஃபேன் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்க நடிச்ச எல்லா படங்கள் பேரையும் ஞாபகம் வச்சுக்கிறது, அவங்க என்ன கதாபாத்திரங்கள் பண்ணாங்க, எத்தனை படம் நடிச்சிருக்காங்க, எந்தெந்த படம் எவ்வளவு நாள் ஓடுனுச்சு, இந்த மாதிரி புள்ளி விவரங்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க இல்லையா? அதே மாதிரி கிரிக்கெட் ஸ்டார் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவர் எத்தனை மேட்ச் விளையாண்டு இருக்கிறாரு, எத்தனை ரன் அடிச்சிருக்கிறாரு, எத்தனை விக்கெட் அடிச்சிருக்கிறாரு, எவ்வளவு புள்ளி விவரங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க தெரியுமா? சின்ன பசங்களாம் பாக்குறதுக்கு ஆச்சரியமா இருக்கு, இப்படா இவ்வளவு விஷயம் ஞாபகம் வச்சிருக்க. ஆனா இதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? வாழ்க்கையின் குறிக்கோளை அடையறதுக்கு, வாழ்க்கையின் நோக்கத்தை பூர்த்தி பண்றதுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டா ஜீரோ. 1% கூட அது பிரயோஜனம் கிடையாது. பாகவதம் என்ன சொல்லுதுன்னா ஸ்ரம ஏவகி கேவலம், வெறும் கால விரயம். சம ஏவகி கேவலம் அப்படின்னா கால விரயம், நேரத்தை வீணடிக்கிறீங்க. நேரத்தை வீணடிக்கிறவனை விட மிகப்பெரிய முட்டாள் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா சாணக்கிய பண்டிதர் சொல்ற, உங்க வாழ்க்கையில ஒரு வினாடியை நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னா, பிரயோஜனம் இல்லாம வீணடிச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த வினாடிய, அந்த ஒரு வினாடிய திரும்ப கொண்டு வரணும்னா எத்தனை கோடி கொடுத்தா முடியும்? உலகத்துல இருக்கிற அத்தனை பணமும் கொடுத்தாலும், அத்தனை தங்கம் வைரம் முத்து என்னென்ன இருக்கோ அத்தனையும் கொடுத்தாலும் யாராவது அந்த ஒரு வினாடியை திருப்பி கொண்டு வர முடியுமா? அப்படின்னா அந்த ஒரு வினாடி நேரம்ன்றது எவ்வளவு மதிப்பு மிக்க ஒரு விஷயம். அப்போ யாரு பகவானுடைய பெருமைகளை கேட்கலையோ, பகவானுடைய நாமத்தை சொல்லலையோ, பகவானை பற்றின உபதேசங்களை கேட்கலையோ, அதை செய்யாம வேற எந்த விஷயத்துல ஈடுபட்டாலும் அது கால விரயம். அப்படின்னா அவன் எவ்வளவு காலத்தை விரயம் பண்றானோ அவ்வளவு பெரிய முட்டாள். துரதிருஷ்டவசமா இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் பெரும்பாலான நேரத்தை வீணடிச்சுட்டு தான் இருக்காங்க இல்லையா? இங்க இந்த ராசிபுரத்துல எத்தனை லட்சம் மக்கள் இருக்காங்க இல்லையா? இவ்வளவு மக்கள் இருக்கிற இடத்துல பல நிகழ்ச்சிகள் நடத்திருக்கோம். பல இடங்கள்ல பல பேரை நம்ம வாங்க வாங்கன்னு அழைச்சிட்டே இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு கூப்பிடுறோம். எவ்வளவு பேர் வராங்க? 15 பேர், 20 பேர், 25 பேர் அதிகபட்சம். அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பணம் 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 பணம்னு ஓடிட்டு இருக்காங்க. பெயர் வேணும், புகழ் வேணும், பதவி வேணும், அது வேணும், இது வேணும்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில எதுவுமே அவங்க கூட இருக்க போறது கிடையாதுன்றது அவங்களுக்கு தெரியல. ஏதாவது அவங்க ஒரு குண்டூசி அளவாவது ஏதாவது எடுத்துட்டு போக முடியுமா? ஒரு ராஜா என்ன பண்ணாரு, இப்ப மாதிரி கிடையாது. அப்ப ராஜாக்கள் மன்னர்கள் ஆட்சி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பக்கத்து நாடுகளுக்கு போய் போரிடுவாங்க. அந்த போர்ல பக்கத்து நாட்டை வென்றுட்டா அந்த நாட்டையும் சேர்த்து இவங்க ஆட்சி பண்ணுவாங்க. அவங்களுடைய அந்த நாட்டை பெருக்கிக்கிட்டே போவாங்க. அந்த மாதிரி ஒரு ராஜா பக்கத்து நாடுன்னு போய் ஜெயிச்சு தன்னுடைய நாட்டை விஸ்தாரம் பண்ணிட்டே போனார் பெரிய அளவுல. ஒரு நாள் அவர் அரண்மனையில இருக்கும்போது நாரதர் அங்க வரார். அப்போ அந்த ரிஷிகிட்ட அவர் கேட்கிறார், இந்த வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொர்க்கத்துக்கு போவேனா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஏன்னா ரிஷிகள் அப்படின்னா அவங்களும் பகவானை போல தெய்வீக குணங்களை வளர்த்து கொண்டவர்கள். அவங்களுக்கும் எதிர்காலம் என்னன்றதெல்லாம் கணிச்சு சொல்ல முடியும். சோ அதனால அவர் சொல்றார், கண்டிப்பா நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க அப்படின்னு ஒரு மாதிரி அப்படியே இழுத்த சொல்றாரு. என்னது ஒரு மாதிரி நீங்க உறுதியா சொல்ற மாதிரி தெரியலையே, கண்டிப்பா நீங்க போவீங்க அப்படின்னு ஏதோ ஏதோ சொல்ல வர மாதிரி தெரியுது, என்ன சொல்ல வரீங்க? ஒன்னும் இல்ல, ஒரே ஒரு சின்ன பிரச்சனை மட்டும் இருக்கு அப்படிம்பார்.
என்ன பிரச்சனை என்னன்னா, நீங்க போகும்போது ஒரே ஒரு சின்ன ஊசியும் கொஞ்சம் நூலும் எடுத்துட்டு போகணும். எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு ஒரு கொசு வலை இருக்கும். அந்த கொசு வலையில ஒரே ஒரு சின்ன ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை வழியா கொசு வந்து உங்களை கடிச்சு தூங்க விடாம தொந்தரவு பண்ணும். அந்த ஓட்டையை மட்டும் தைக்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன ஊசியும் நூலும் மட்டும் எடுத்துட்டு போயிடுங்க. அந்த ஓட்டையை தைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவ்வளவுதான். மற்றபடி நீங்க சொர்க்கத்துல ரொம்ப சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கிற. அப்ப அந்த ராஜா, என்னங்க நீங்க பெரிய ரிஷி சாதுன்னு நினைச்சு உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்டா கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? இந்த பூமியை விட்டு போறோம் அப்படின்னா அவ்வளவுதான். இந்த உடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரும் எதையுமே எடுத்துட்டு போக முடியாது. அது உங்களுக்கு தெரியாதா? என்ன போய் ஊசி எடுத்துட்டு போக சொல்றீங்க, நூல் எடுத்துட்டு போக சொல்றீங்க, எப்படி எடுத்துட்டு போக முடியும்? அவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. ராஜாவுக்கு வந்து இவர் மேல கத்துறாரு. அப்போ அந்த ரிஷி சொல்றாரு, இந்த கோபம் நான் பட வேண்டியது உன் மேல. பைத்தியக்காரன் நினைக்கிறியான்றியே, நீதான் பைத்தியக்காரனே தான் நீ. உன்னால ஒரு ஊசின்றது என்ன? ஒண்ணுமே கிடையாது. ஒரு பெரிய ராஜ்யத்தை வச்சிருக்கிறவனுக்கு ஒரு ஊசி ஒரு பெரிய விஷயமா? ஒரு ஊசிய கூட உன்னால எடுத்துட்டு போக முடியாதுன்னும் போது எதுக்குடா இவ்வளவு சண்டை போட்டு இவ்வளவு பெரிய போர் புரிஞ்சு இவ்வளவு பெரிய நாட்டை இன்னும் விஸ்தாரம் பண்ணணும்னு போய்கிட்டே இருந்தன்னா என்ன பிரயோஜனம்? என்ன அர்த்தம் இருக்கு? வாழ்க்கையை குறிக்கோளை அடையறதுக்கு இது எப்படி உனக்கு உதவி பண்ண போறது? வாழ்க்கை எதுக்காக பகவான் இந்த மனித சரீரத்தை கொடுத்திருக்காருன்றதை தெரியாம நீ வாழ்ந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி அப்பதான் அவனுக்கு மண்டில உரைக்கிறது அந்த ராஜாவுக்கு. அலெக்சாண்டர், உங்களுக்கு தெரியும், அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு வரலாறுல வந்து நீங்க படிச்சிருப்பீங்க பள்ளிக்கூடத்துல கூட. அவன் என்ன பண்ணான்? அவனும் அப்படியேதான் பண்ணான். தன்னுடைய ராஜ்யத்தை வந்து பெருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா நாடுகள்லயும் வெற்றி கொண்டு பெரிய செல்வத்தை சேர்த்து வச்சான். பெரிய என்ன ராஜ்யத்தை நிலைநாட்டினான். ஆனா கடைசியில என்ன ஆச்சு? அவன் ஒரு பெரிய திருடன் அப்படின்றத அவன் உணர்ந்தான். எப்படின்னா, ஒரு நாள் அவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஒரு திருடன், ஒரு சின்ன திருடன் வந்து எதையோ திருடும் போது அவன் பிடிபட்டுறான். பிடிபட்டு அவனை கொண்டு வந்து அலெக்சாண்டர் முன்னாடி நிறுத்துறாங்க, இவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி. விசாரிக்கும் போது அவன் திருடன் தான், நான் திருட வந்தவன் தான் அப்படின்னு ஒத்துக்கிறான். ஆனா அதே சமயத்துல அவன் ஒரு விஷயம் சொல்றான், எனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட. நான் திருடன் தான், ஆனா நீங்களும் நானும் ஒன்றும் பெரிய வித்தியாசமானதும் கிடையாது. உனக்கு எனக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. என்ன, நான் வந்து சின்னதா ஒரு பொருளை திருடிட்டு ஒருத்தங்கிட்ட இருந்து நீ வந்து போய் ஒரு நாட்டையே கொள்ளையடிச்சிட்டு வர. ஏன்னா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டையே கொள்ளையடிச்சிட்டு வர பெரிய திருட நீ. உனக்கு எனக்கு பெரிய வித்தியாசமே கிடையாது அப்படின்னு சொல்றான். சோ அதுக்கப்புறம் காலப்போக்குல அந்த அலெக்சாண்டர் வந்து உணர்ந்தது என்ன அப்படின்னா, மரணத்தின் போது நம்ம எதையும் கொண்டு போறது இல்லை அப்படின்றத எல்லாருக்கும் உணர்த்தணுன்றதுக்காக அவன் என்ன சொன்னான்னா, இறந்ததுக்கு அப்புறம் என்ன அடக்கம் பண்றதுக்கு ஊர்வலமா எடுத்துட்டு போவீங்க இல்லையா, அப்போ 3 விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்றான். ஒண்ணு வந்து அந்த சவப்பெட்டியில தூக்கிட்டு போகும்போது 2 பக்கமும் 2 ஓட்டை போட்டு என்னுடைய 2 கையும் அப்படி வெளியில தெரியற மாதிரி வச்சுருப்போங்க அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கையில ஒண்ணும் கிடையாது, நான் எதையும் எடுத்துட்டு போகல அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் காட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சான். சோ கருத்து என்ன அப்படின்னா, மரணம் அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா, நம்ம இந்த சரீரத்தை விட்டு பிரிய போறோம் அப்படின்னா நம்ம எதையும் கொண்டு போறது கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எதுக்காக வாழணும்? வாழ்க்கையின் நோக்கம் என்ன
அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் நமக்கு இந்த மனித சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மனித வாழ்க்கையில நம்ம எவ்வளவு பெயர், பதவி, புகழ், என்ன செல்வாக்கு எது இருந்தாலும் இந்த உலகத்துல எதுவும் நமக்கு எந்த விதத்திலையும் உதவி பண்ண போறது கிடையாது. ஆனா அதுக்காக நம்ம எதையுமே சம்பாதிக்கவே கூடாது, நம்ம கிட்ட எதுவுமே இருக்கக்கூடாதுன்றது அர்த்தம் கிடையாது. வாழ்க்கை அப்படின்னா சில கட்டுப்பாடுகள், விதிமுறைகள், ஒழுக்க நெறிகளுக்கு உட்பட்டதாக இருக்கணும். சாதாரணமாவே வேத கலாச்சாரத்துல, வேத நாகரிகத்துல மனித வாழ்க்கை அப்படின்னா அடிப்படையா குறைஞ்சபட்சம் 4 கொள்கைகள் இருக்கணும். அறம், பொருள், இன்பம், வீடுன்னு வள்ளுவர் பகவத்கீதையில இது திருக்குறள்ல சொல்ற மாதிரி சாஸ்திரம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா தர்ம, அர்த்த, காம, மோட்ச அப்படின்னு அதே விஷயம்தான் திருவள்ளுவர் தமிழ்ல அதை சொல்லியிருக்காரு. சோ அறம், சில ஒழுக்க நெறிகள் இருக்கணும். வாழ்க்கைன்னா இப்படிதான் வாழணும்ன்றது இருக்கு. எப்படி வேணா வாழலாம் அப்படின்னா அப்ப அது மனித வாழ்க்கை கிடையாது. மிருகத்துக்கு கட்டுப்பாடுகள் கிடையாது. ரோட்ல போகும்போது ரெட் சிக்னல் இருக்கு அப்படின்னா ஒரு நாய் ரெட் சிக்னலை கிராஸ் பண்ணி போச்சுன்னா, ஏய் நாயே தெரியலையா அப்படின்னு யாரும் கேட்க போறது கிடையாது. ஏன்னா அது நாய். அதுக்கு அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் அங்க வேலை செய்யாது. ஆனா இப்ப நம்ம போனோம்னா டிராபிக் போலீஸ் நிறுத்தி கேட்பான், ஏண்டா முட்டாள்தனமா ரெட் சிக்னல் இருக்கும்போது போயிட்டு இருக்க, வண்டி நிறுத்தணும்னு தெரியாதா கேட்பாரு இல்லையா? விதிமுறைகளை கடைபிடிக்கணும். ஒரு ஒழுக்கம் இருக்கணும் நம்ம வாழ்க்கையில. ஆனா இன்னைக்கு துரதிர்ஷ்டவசமா நவீன காலத்துல யாரு இன்னைக்கு அதிகம் படிக்கிறாங்களோ அதிகம் முட்டாள்தனமா இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு நவீன காலத்துல ஒழுக்கம் எல்லாம் எதுக்குங்க பகவத்கீதை, பாகவதம், ராமாயணம் எல்லாம் அதெல்லாம் வெறுமனே எல்லாம் கற்கால மனிதனுக்கானதுங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம 21ஆம் நூற்றாண்டுல வளர்ச்சியின் உச்சத்துல இருக்கோம். விஞ்ஞான உலகத்தில் வளர்ச்சியில உச்சத்துல இருக்கோம். நம்ம இப்போ அது அங்க சாஸ்திரத்துல, மனு சாஸ்திரத்துல அது சொல்லியிருக்கு, மகாபாரதத்துல இதை சொல்லியிருக்குன்னு சொல்லி ஏன் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வைக்கிறீங்க? சுதந்திரமா விடுங்க, அவங்க விருப்பம் போல வாழட்டும் அப்படின்னு பேசுறாங்க. ஆனா எவ்வளவு உன்னால விருப்பம் போல வாழ்ந்துட முடியும்? எப்படின்னாலும் நீ சில விதிமுறைகளை கடைபிடிச்சுதான் ஆகணும். அதை மீறும் போது தண்டிக்கப்படுற, தண்டனை அனுபவிக்கிற. சோ இறைவனுடைய சட்டத்தை தெரிஞ்சுக்காம இறைவன் இப்படிதான் வாழணும்ன்ற வரைமுறையை வகுத்து கொடுத்திருக்கிறார். அதை தெரிஞ்சுக்காம வாழ்ற அப்படின்னா அப்ப அவருடைய சட்டத்தை மீறும் போது துன்பப்பட்டுதான் ஆகணும். சோ தர்மம், அர்த்தம், தர்மத்தின்படி வாழ்ந்தா மட்டும் போதாது, தர்மத்தின் கொள்கைகளை கடைபிடிச்சா மட்டும் போதாது. பொருளாதாரம் வேணும். குறைஞ்சபட்சம் உணவுக்காகவாவது நம்ம சம்பாதிச்சாகணும். சோ அதுக்காக வேலை செய்ய வேணாம்னு சொல்லல. பகவத்கீதையில கூட அர்ஜுனன் எனக்கு போர் புரிய வேண்டாம், எதுக்கு இவ்வளவு வீரர்கள் எல்லாம் இறந்து போகணும், நான் ராஜ்யத்தை ஆளணுன்றதுக்காக இவ்வளவு பெரிய போர் அவசியமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல சண்டை போட மறுக்கிறான். ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்ற, கிடையாது, நீ வேலை செஞ்சுதான் ஆகணும். சும்மா வேலை செய்யாம சும்மா போய் உட்கார்ந்துக்கிறதுக்கு யாரையும் அனுமதிக்கல பகவான். சோ வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், குறைஞ்சபட்சம் இந்த உடலை பராமரிக்கிறதுக்காகவாது. ஆனால் அதை சில கட்டுப்பாடுகளோட, விதிமுறைகளோட அந்த பொருளை வச்சு நம்ம புலன்களை அனுபவிக்கலாம். உதாரணத்துக்கு வேத கலாச்சாரத்துல இந்த பௌதிக உலகத்துல கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய இன்பமா கருதக்கூடிய அந்த பாலுறவு இன்பம்ன்றது தடை செய்யப்பட்ட விஷயம் கிடையாது. ஆனால் அதே சமயத்துல சில விதிமுறைகள் இருக்கு, ஒழுக்க நெறிகளுக்கு உட்பட்டு அதை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, நீ ஒரு இளைஞனா இருக்க, ஒரு இளம் பெண்ணை திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, பாலுறவு வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னா முதல்ல திருமணம் பண்ணிக்கோ. திருமணத்துக்கு உட்பட்டு நீ அந்த பாலுறவுல ஈடுபடு. திருமணம் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் பாலுறவுல ஈடுபடுறதுக்கு அனுமதி இருக்கு அப்படின்னா அப்ப அந்த பாலுறவின் விளைவு குழந்தை பிறக்கும். குழந்தையை பெற்றுக்கொள்ள தயாரா இருக்கிற அப்படின்ற பட்சத்துல
குழந்தை பிறந்தா குழந்தைய வளர்க்கறதுக்கு பொறுப்பேற்கணும். குழந்தைய வளர்க்கறதுக்கு பொறுப்போட இருக்க அப்படின்னா நீ குழந்தை பெற்றுக்கலாம். அப்ப அந்த குழந்தைய கிருஷ்ண உணர்வுல வளர்க்க முடியும் அப்படின்னா நீ தாய் தந்தையராகிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கு அப்படின்னு வேதம் சொல்றது. இப்ப இதுக்கெல்லாம் தயாரா இல்ல நான் வெறும் பாலுறவுல மட்டும் ஈடுபடணும், என்ஜாய் மட்டும் பண்ணணும், ஆனா எனக்கு குழந்தை வேணாம், குழந்தை உருவானா கருக்கலைப்பு பண்ணிடுவேன், இல்லைன்னா கருத்தடை சாதனம் உபயோகிச்சுட்டு நான் குழந்தை பெற்றுக்காம இருப்பேன் அப்படின்னா சாஸ்திரம் சொல்லுது அது அசுரத்தனம். அது சாதாரணமான ஒரு விதிமுறைக்கு உட்பட்டு ஒழுக்கமான மனித வாழ்க்கை கிடையாது. அது ஒழுங்கீனம் இல்லாத அசுரத்தனமான வாழ்க்கை. அப்படி வாழ்றன்னா இந்த உடல் பராமரிப்புக்கு சாப்பிடணும், எதையுமே சாப்பிட வேணான்னு வேதம் சொல்லல, ஆனா இதைதான் சாப்பிடணும். ஒரு ஜீவனுக்கும் இறைவனுடைய படைப்புல இதுதான் உணவு அப்படின்னு ஒரு வரைமுறை கொடுக்கப்பட்டிருக்கு. புலி பசித்தாலும் புண்ணத்தில்லாது இல்லையா நம்ம பாக்குறோம். அதே நீங்க பசுமாடு ஆடு இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்னதான் பசியா இருந்தாலும் நீங்க அதுக்கு மாமிசம் கொடுத்தீங்கன்னா சாப்பிடாது. இறைவனுடைய படைப்புல மற்ற எல்லா ஜீவன்களும் பாத்தீங்கன்னா இறைவன் என்ன வகுத்து கொடுத்திருக்கிறானோ அதை பார்த்தான் சாப்பிடுறான். அப்ப மனிதனுக்கு என்ன உணவு? பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயாச்சின்னு பகவத்கீதையில பகவான் சொல்றார். பூ, ஒரு டம்ளர் தண்ணி, கொஞ்சம் இலை, காய்கறிகள், பழங்கள், தானியங்கள், சர்க்கரை, பால், இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் மனிதனுக்கான உணவாக பகவான் பரிந்துரைக்கிறார். அப்ப அதை மீறி என்ன மாமிசம் எல்லாம் சாப்பிடும் போது மற்ற ஜீவன்களை துன்புறுத்தும் போது அப்ப என்ன ஆகுறது? நீ மனிதன்ற அந்த தன்மையை விட்டு அசுரன்ற நிலைக்கு, மிருகத்தனமான வாழ்க்கைக்கு நீ போயிடுற. ஒரு ஒழுக்க விதிமுறைகள் கிடையாது வாழ்க்கையில. ஒழுக்க நெறிகளை பின்பற்றாத பட்சத்துல அப்போ அது மிருகத்தனமான அல்லது அசுரத்தனமான வாழ்க்கை ஆகிறது. அதனாலதான் இன்னைக்கு சமுதாயத்துல பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரியான ஒரு ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடிக்காததுனால எல்லாரும், பெரும்பாலான மக்களும் இன்னைக்கு பாவ செயல்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு. அவங்க செய்யக்கூடிய செயல்கள்ல பார்த்தோம்னா குறிப்பா உணவு, சூதாட்டம், போதை பழக்கம், தகாத பாலுறவு, இந்த விஷயங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. எங்க பார்த்தாலும் இன்னைக்கு இந்த அசைவ உணவு எங்க பார்த்தாலும் அவ்வளவு அதிகரிச்சுட்டு இருக்கு இன்னைக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா மக்கள் ஒழுக்கமாக வாழ விருப்பப்படலன்னு அர்த்தம், கட்டுப்பாடோட வாழணும்னு விருப்பப்படலன்னு அர்த்தம், மனிதனாக வாழ விருப்பப்படலன்னு அர்த்தம். அப்போ அதுக்கான விளைவை நம்ம எதிர்கொண்டுதான். இறைவனுடைய சட்டத்தை நீங்க மீறும் போது அப்போ இறைவன் தண்டிக்கிறார். ஆனால்தான் இந்த கொடிய வியாதிகள் வருது, கொரோனா வந்தது. அப்ப இறைவா எங்க போயிட்ட அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம். இறைவன் பகவத்கீதையில சர்வதர்மான் பரித்யஜா மாமேகம் சரணம் பிரஜன் உபதேசம் பண்ணார். அப்ப நீ எங்க போன? ஏன் அதுவும் காதுல விழல? நீ இததான் சாப்பிடணும்னு அரைமுறை வகுத்து கொடுத்திருக்கிறாரு, அப்ப ஏன் உன் காதுல அது விழல? தினம் தினம் பல கோடிக்கணக்கான ஜீவன்களுடைய கழுத்தை அறுக்கும் போது, அது துடி துடிக்கும் போது, அது வேதனை, அது துன்பப்படுது அப்படின்னு நீ யோசிக்கலையா? உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது மட்டும் இறைவனை பார்த்து கேள்வி கேட்கிற இல்ல? அப்போ எத்தனை கோடி ஜீவன்கள், எத்தனை கோடி மீன்கள், கோழிகள், ஆடுகள், மாடுகள் இறைவனை பார்த்து கதறி இருக்கும். அவைகளும் இறைவனுடைய படைப்பு தானே. நீ படைச்சியா? உனக்கு படைக்கிறதுக்கான உரிமை இருக்கா அல்லது சக்தி இருக்கா? உன்னால முடியுமா? ஒரு கொசுவை கூட உன்னால உற்பத்தி பண்ண முடியாது. விஞ்ஞான வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சின்னு பெருமைப்பட்டுக்கிறீங்களே, விஞ்ஞானிகள்கிட்ட போய் கேளுங்க,
உயிர் ரசாயனத்திலிருந்து வருதுன்னு அபத்தமான பொய்ய பேசி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனா எவ்வளவு கெமிக்கல்ஸ் இருக்கு இன்னைக்கு சமூகத்துல, அவ்வளவு ரசாயனங்கள் இருக்கு. அந்த ரசாயனங்களை வச்சு ஒரே ஒரு கொசுவை உருவாக்கி பாருங்க, காட்டுங்க பார்க்கலாம். தேவையில்லை. அப்கோர்ஸ் நம்ம கிட்ட போதுமான கொசு இருக்கு, இங்க தேவைக்கு அதிகமாவே இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு சவாலுக்காக அவ்வளவு ஒரு சின்ன ஒரு கொசு ஒரு உயிரை கூட உற்பத்தி பண்ண முடியாது விஞ்ஞானிகளால. கேட்டா இந்த உடல் மரணமடைஞ்ச உடலுக்கு உயிரோட உள்ள உடலுக்கு என்ன வித்தியாசம்? சம் கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படிங்கிறாங்க. கெமிக்கல் தான் மாறி போயிருக்கு. கெமிக்கல் மாறி போயிருக்கு. என்ன கெமிக்கல் இல்லையா அந்த கெமிக்கலை உள்ள போடு, இன்ஜெக்ட் பண்ணு, உயிரை கொண்டு வா பார்க்கலாம். ஏன் முடியல உன்னால? அப்போ எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுல இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது பெரிய முட்டாள்தனம், பைத்தியக்காரத்தனம்ன்றத பகவான் ஒவ்வொரு க்ஷணமும் நமக்கு காட்டிட்டு இருக்கிறார். ஆனா துரதிர்ஷ்டவசமா இந்த மாயை அப்படின்ற ஒரு பெரிய வலையில நம்ம மாட்டிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்றோன்னே தெரியாத அளவுக்கு. ஏன்னா ஆக்சுவலி பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சொல்றது ஒன்னும் மிகைப்படுத்தப்பட்ட விஷயம் கிடையாது. இப்போ மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்கும் போது நீங்க அங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒருத்தர் எழுந்து ஒரு மேடை மேல நின்றுட்டு, நான் தான் மகாத்மா காந்தி, நான் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தம் முன்னாடி ஒரு 10,000 பேர் கூடி இருக்கிற மாதிரி நின்று பேசிட்டு இருக்கிறார். இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா கழுத்துல டாக்டரோட ஸ்டெதாஸ்கோப் எடுத்து மாட்டிக்கிட்டு இன்னொரு பைத்தியத்துக்கு போய் வைத்தியம் பார்க்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறார். இதெல்லாம் நீங்க காட்சி நேர்ல பார்க்கலனாலும் அட்லீஸ்ட் சினிமாவில எல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தா அவங்க இப்படிதான் நடந்துக்கிறாங்க. அப்போ ஏன் அவங்களை அப்படி சொல்றோம்? ஏன் அவங்க பைத்தியம்னு சொல்றோம்? ஏன்னா அவங்களுக்கு தன்னுடைய சொந்த அடையாளம் மறந்து போச்சு. நம்ம யாருன்றது அவங்களுக்கு தெரியல. நான் காந்தி, நான் டாக்டர், நான் இன்ஜினியர், நான் அது நான் இதுன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறது அவங்களுடைய அடையாளத்தை மறந்ததுனால. இப்போ அவங்கள பைத்தியம்னு சொல்றோம்னா அப்ப நம்ம எல்லாம் யாரு? உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? நான் டிரைவர், நான் தமிழன், நான் செட்டியார், நான் இந்தியன் என்று கூறிக்கொள்ள நான் பெருமைப்படுகிறேன்னு நம்ம வாசகம் எல்லாம் எழுதுற வண்டியில இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நம்மளுடைய அடையாளமா? இல்ல. இதெல்லாம் இந்த சரீரம் இந்த பூமியில பிறந்ததுனால நான் தமிழன் நினைக்கிறேன். இந்த சரீரம் இந்த இந்திய மண்ணில பிறந்ததுனால நான் இந்தியன் நினைக்கிறேன். இதே சரீரம் பாகிஸ்தான்ல பிறந்திருந்தா அப்ப இந்தியன்னு சொல்லுவீங்களா? இல்ல. அப்படின்னா இந்த அடையாளம் உண்மையான அடையாளம் கிடையாது. இது இந்த உடல் சார்ந்த அடையாளங்கள். இந்த உடல் நம்ம கிடையாது. நம்ம இந்த உடலுக்கு உள்ள இருக்கிற ஆத்மா. ஆத்மா அப்படின்னா அது பகவானுடைய அம்சம். மமை வாம்சோ ஜீவலோக சனாதனம். நம்ம நித்தியமாக பகவானுடைய அம்சம் என்பதுதான் நம்முடைய அடையாளம். பகவானுடைய அம்சம் அப்படின்னா நம்ம எல்லாரும் நம்ம பகவானுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள். இந்த கை இந்த உடலோட ஒரு அம்சம். இந்த உடல் ஒரு முழுமையான ஒரு விஷயம், அதுல இருக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த கை. அப்ப இந்த கை என்ன பண்ணணும்? இந்த உடலுக்கு சேவை பண்ணணும். அதுதான் அதனுடைய சொரூப நிலை, அதுதான் அதனுடைய உண்மையான நிலை. அது மாதிரி பகவானுடைய அம்சமான நம்ம பகவானுக்கு சேவை பண்றதுதான் நம்முடைய சொரூப நிலை. ஜீவரே சொரபஹோய் கிருஷ்ணரே நித்யதாஸ். அப்போ அந்த மாதிரி பகவானுக்கு சேவை பண்ணும்போது என்ன ஆகுறது? ஆத்மா சுப்ரசீதத்தி, ஆத்ம திருப்தி கிடைக்கிறது, சந்தோஷம் கிடைக்கிறது. அப்படி பகவான் சேவையை உணராம, நம்முடைய சொரூப நிலை என்னன்றதை உணராம, நம்ம பகவான் சேவையில ஈடுபடாம நீங்க என்னதான் செஞ்சாலும் அது சந்தோஷத்தை கொடுக்காது. எப்படி ஹிரண்யகசிப்பு உலகத்தையும் கட்டுப்பாட்டுல வச்சிருந்து எல்லா தேவர்களையும் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தோம். 5 வயது சிறுவன் முன்னாடி அவன் பயந்தான். எல்லாரும் அவனை கண்டு பயப்படும் போது
5 வயது சிறுவனான தன்னுடைய சொந்த மகனை பார்க்கும்போது அவனுக்கு பயம் வந்தது. பிரகலாதா, உனக்கு எங்கிருந்து இந்த பலம் கிடைக்கிறது? எங்கிருந்து இந்த தைரியம் கிடைக்கிறது? எங்கிருந்து இந்த உறுதி கிடைக்கிறது? எல்லாம் அதே இறைவனிடத்துல இருந்துதான். உனக்கு எங்கிருந்து பலம் கிடைச்சதோ, உனக்கு எங்கிருந்து இந்த தைரியம் கிடைச்சதோ, அதே இறைவன் தான் எல்லாருக்கும் மூலம். எல்லாருக்கும் அதே இறைவன் தான் எல்லாத்தையும் கொடுக்கிறார். இன்னும் கோபம் அதிகமாகிறது. ஆனா கடைசியில எல்லாத்தையும் இழந்தது என்ன? யாரு? ஹிரண்யகசிபு. ஏன்னா இறைவனுடைய உன்னத நிலையை, உச்ச நிலையை அவன் அங்கீகரிக்கல. தான் ஒரு இறைவனுடைய அம்சம், இறைவனுடைய சேவகன்றத அவன் உணரல. அதனால அவன் அழிந்து போனான். அந்த மாதிரி நம்மளும் அழிஞ்சு போகணும்னா எப்படி வேணா வாழ்ந்துட்டு போங்க. பகவத்கீதை கேட்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பாகவதத்துல என்ன சொல்லி இருக்கு, பகவான் என்ன உபதேசம் பண்ணிருக்கிறார், பக்தர்களை என்ன பண்றாங்க, பக்தின்னா என்ன, எதையுமே கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. போங்க, எப்படி வேணா இருந்துட்டு போங்க. ஆனா பகவான் அதை விரும்பல. பகவான் உண்மையிலே நம்ம மேல அக்கறை கொண்டிருக்கார், நம்ம மேல அன்பு கொண்டிருக்கிறார், நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு விருப்பப்படுறார். அதனால இந்த உபதேசங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். பிரபுபாதர் மாதிரியான ஆச்சாரியர்களை அனுப்பி வைக்கிறார். பல விதங்கள்ல நம்ம இந்த துன்பத்திலிருந்து, இந்த பிறவி சக்கரத்திலிருந்து நம்ம விடுபடணும்ன்றதுக்காக பகவான் இவ்வளவு உபதேசங்களை கொடுக்கிறார், இவ்வளவு விஷயங்களை கொடுக்கிறார். இந்த பகவத்கீதையில அவர் இனி வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல அவருடைய வைபவங்களை ஒரு ஸ்லோகத்திலையும் ரொம்ப அற்புதமா விவரிக்க இருக்கிறார். இங்க சொல்லி இருக்கிற மாதிரி பிரதானமான சில முக்கியமான வைபவங்களை தான் விவரிக்க போறார். ஆனா அதுவே நீங்க பார்க்கலாம், மிகப்பெரிய பட்டியல் இருக்கு. அடுத்த ஸ்லோகத்துல இருந்து இந்த அத்தியாயம் இறுதி வரைக்கும் ஒரு ஸ்லோகத்திலையும் 3-4 வைபவங்களை சொல்லிக்கிட்டே வர்றார். ஒன்னொன்னும் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். எதுக்கு பகவான் இதெல்லாம் சொல்லணும்? ஏன்னா அவர் பகவான், நம்ம அவருடைய சேவகன், நம்ம அவருடைய அம்சமான ஒரு அணு ஆத்மா அப்படின்றத நம்ம உணர்ந்தோம்னா பலனடை போறது நம்ம. அதனால சந்தோஷம் அடைய போறது நம்ம சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னா அது பகவானை சந்தோஷப்படுது. சோ இதுதான் பகவான் பகவத்கீதையில நமக்கு சொல்ல வர்றார். இத கேட்டோம் அப்படின்னா பலனடை போறது நம்ம, கேட்கலன்னா அவருக்கு ஒன்றும் இழப்பு கிடையாது. ஏன்னா இழப்பு நமக்கு தான். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இருக்கா? அதுக்காவது பகவத்கீதை உண்மை உறவில் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாதர் கி ஜாய்.